வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அல்டிமேட்டான மெஜஸ்டிக் சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. சிக்கன் எலும்பில்லாத சிக்கனை நல்லா பார்த்திங்கன்னா நீளமாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, பெப்பர், டர்மரிக் பவுடர், சால்ட்டு, அப்புறமா ஒரு எக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டேங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் அப்படின்ட்டு. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணிடலாங்க. அதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கனை இப்படியே சாப்பிட நல்லா தாங்க இருக்கும். ஆனால் நம்ம அதை இனியும் ஜூஸியாக சாப்பிட்றதுக்காக ஒரு ரெசிபி பண்ண போகிறோங்க. இப்போ நான் மறுபடியும் அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறமா இஞ்சியும் வெள்ளைப்பூடையும் நான் ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க. அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கலர் சேஞ்ச் ஆகிறது வரை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ அதில் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட், ஆல்ரெடி நம்ம சால்ட்டு போட்டிருப்போம் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஸோ மறுபடியும் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் இதை நம்ம இனியும் ஜூஸியாக சாப்பிட்றதுக்காக கொஞ்சமாக கர்டு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டான ஒரு ஜூஸியான மெஜஸ்டிக் சிக்கன் ரெடிங்க. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.